ஹலோ காய்ஸ், ரொம்ப நாள் ஆச்சுல இப்படி ஒரு வீடியோ போட்டு. இந்த வீடியோல ரொம்ப நாள் என்கிட்ட நிறைய பேர் கேட்டுட்டு இருந்ததை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வீடியோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வீடியோ, அது அடுத்த நாளே வந்துடும். டோன்ட் வரி. வரும் ஆனா வராது. அட சொட்ட தலையா, சொன்னதே திரும்ப திரும்ப சொல்றானே, என்ன வியாதி உனக்கு? காக்கராட் vs பிக் 3 ப்ரோட்டாகனிஸ்ட்ஸ், இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரே பேட்டிலே பார்த்துடலாம். இந்த வீடியோ நான் போடுறதுக்கு மெயின் ரீசனே ஒரு சில டாக்ஸிக் ஃபேன்ஸ் தான். இந்த ஒரு சில ஃபேன்ஸ்னால தான் மொத்த தமிழ் ஃபேண்டம்கே கெட்ட பேர். ஆனிமேவை கம்மி பேர் பார்த்துட்டு இருந்த வரைக்கும் இவ்வளோ பிரச்சனையே இல்லை. இந்த பிஃபோர் கோவிட் ஆஃப்டர் கோவிடுங்கிற மாதிரி பிஃபோர் கோவிட் வரைக்கும் ஆனிமே பார்க்குறவங்கலாம் நிறைய பேர் இருக்க தான் செஞ்சாங்க இங்கேயும். ஆனால் எல்லாருமே ரொம்ப மெச்சூர்ட் ஆடியன்ஸாக இருந்தாங்க. இந்த கோவிட் டைமில் ஒட்டு மொத்தமாக எல்லாருமே அதுக்குள்ளே போய் விழுந்து இப்போ ரொம்ப கன்றாவியாக மாறி இருக்கு தமிழ் ஆனிமே கம்யூனிட்டியே. சரி, அதை கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துருவோம். சரி, பேசவே வேணாம், நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்ட்ரோ ரோல். ஃபர்ஸ்ட், கோகுவோட பவர், ஐக்யூ, பேட்டில் ஐக்யூ மற்றும் பல எல்லாத்தையுமே சேர்ந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா மீதி 3 பேரோட பவர்ஸை பார்த்துக்கலாம். நான் இங்கே ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறதே டிராகன் பால் ஜீல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஸ்டார்டிங் டிராகன் பால்ல இருக்கிற கோகுவை நம்ம இவ்வளோ பவர் ஸ்கேல் பண்ண முடியாது. சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடுவோம். மவனே, கோகு எர்த்லயே ஒரு ஃபைனஸ்ட் மாஸ்டர் டர்ட்டில் ஹெர்மிட் ரோஷி கிட்ட ட்ரெயின் பண்ணவன். டிராகன் பால் ஜி ஸ்டார்டிங்லயே கோகுவோட பவர் மான்ஸ்ட்ரஸா இருக்கும். இங்க தான் கோகுவோட பவருக்கு ஒரு இனிஷியல் புள்ளியார் சுழியை போட்டிருப்பாங்க. எர்த்தை டெஸ்ட்ராய் பண்றதுக்கு கோகுவோட பிரதர் ராடிட்ஸ்னு ஒருத்தன் எர்த்தை இன்வைட் பண்ணிருப்பான். அவனை டிஃபீட் பண்ற ப்ராசஸ்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் கோகு சாவான். ஸ்டார்டிங்லேயே கோகு சாவான்னு நம்ம எதுவும் நினைச்சிருந்திருக்க மாட்டோம். அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல கோகு செத்துட்டான். கோகு கொன்னது யாருன்னா அவனோட ஓன் பிரதர். இப்போ சீச்சி, கோகுவோட வைஃப், ரொம்ப ஷேட்டர் ஆயிருப்பாங்க. பல்மா, கோகுவோட ஃப்ரெண்ட், அவங்க இன்னும் ஷேட்டர் ஆகியிருப்பாங்க. அவனோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், அவனோட மாஸ்டர்ஸ் எல்லாருமே ஒரு பக்கம் ரொம்ப ஹெக்டிக்கான சிச்சுவேஷன்ல இருப்பாங்க. என்னடா ஒரே குழப்பமா இருக்கேடா. இங்க ஸ்டார்ட் ஆகும் கோகுவோட ரியல் ட்ரைனிங் ஜர்னி. என்னடா செத்தவன் எப்பரா ட்ரெயின் பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, அங்கதான் திரைக்கதையிலேயே ஒரு ட்விஸ்ட். கோகு இறந்து போனதுக்கு அப்புறமா ஹெவனுக்கு போய் கேப்டன் யாமா, இப்ப நம்ம ஊர்ல எப்படி யம தர்மராஜா இருக்கார்ல, அவரை போய் மீட் பண்ணி அங்க இருந்து கிங் காயின்னு இன்னொரு ஸ்ட்ராங்கஸ்ட் மாஸ்டரை தேடி போய் அவரோட பிளானட்ல ட்ரெயின் பண்ணுவான். ஏன் இங்க படுக்கிறதுக்கு இடம் இல்லையா? அப்படி இல்லை, கிங்காயோட பிளானட் 10 டைம்ஸ் எர்த் கிராவிட்டியோட இருக்கும். அங்கேயே கோகு பண்ற ரிகரஸ் ட்ரைனிங் கோகுவை இன்னும் செம்ம ஸ்ட்ராங்காகவும் ஸ்விஃப்டாகவும் மாத்திரும். கூடவே கயோகன் எனர்ஜி மல்டிப்ளையர் டெக்னிக் அண்ட் ஸ்பிரிட் பாம் பியூர் எனர்ஜியை கேதர் பண்ணி ஒரு பால் மாதிரி ஆக்கி அட்டாக் பண்ணுவான். இவ்வளோ ட்ரெயின் பண்ணி இவ்வளோ பவர்ஃபுல்லா ஏன்டா மாறினா, அதான் செத்துட்டானே அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். கோகு ராடிட்ஸ், அதாவது கோகுவோட பிரதர் டிஃபீட் பண்றதுக்கு முன்னாடி ராடிட்ஸ் ஒன்று சொல்லியிருப்பான், நான் இந்த யூனிவர்ஸ்லயே 3rd ஸ்ட்ராங்கஸ்ட் சேயன், இன்னும் 2 பேர் எர்த்தை இன்வைட் பண்றதுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல வருவாங்கன்னு சொல்லியிருப்பான். ஸோ அவங்கள சமாளிக்கிறதுக்கு தான் ஜி ஃபைட்டர்ஸ்னு கோகுவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ட்ரெயின் பண்ணுவாங்க. கோகுவும் ஹெவனுக்கு போய் அங்க இருக்கிற ஒரு மாஸ்டர் கிட்ட ட்ரைனிங் பண்ணிட்டு வருவான். அந்த இன்வைட் பண்ற 2 பேர்ல ஒரு ஆள் தான் வெஜிடா. வெஜிடாக்கும் கோகுக்கும் இருக்கிற பாண்டே அது ஒரு தனி பாண்ட், அதை தனியா நம்ம பார்ப்போம். கிங்காயோட பிளானட்ல ட்ரெயின் பண்ணதுக்கு அப்புறமே கோகுவோட பவர் பிளானட்ஸையே வெறும் 0.1% வச்சு டெஸ்ட்ராய் பண்ற அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இப்படி இருக்கிறவங்க கிட்ட தான் நாப்பா அண்ட் வெஜிடா வந்து வாங்கி கட்டிட்டு போவாங்க. அப்படியே இங்க இருந்து நாமக்னு ஒரு பிளானட்டுக்கு போறோம். இங்கே தான் ஃப்ரீசா வர்சஸ் கோகுன்னு ஒரு ஃபைட் நடந்திருக்கும். ஃப்ரீசா கூட சண்டை போடணுன்றதுக்காகவே 300 டைம்ஸ் ஆஃப் எர்த் கிராவிட்டியில ட்ரெயின் பண்ணிட்டு போயிருப்பான். பட் ஸ்டில் சூப்பர் சேனா மாதிரி தான் அவனை டிஃபீட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் இந்த சீனை பார்க்கும் போது எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியாம இங்க ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான திங் இருக்கும். ஃப்ரீசா வர்சஸ் கோகு பேட்டல்ல ஆல்ரெடி வோன் அவுட் ஆன கண்டிஷன்ல இருக்கிற ஃப்ரீசா தான் பிளானட் நாமக்கு டெஸ்ட்ராய் பண்ணிட்டு அது ஒரு மேட்ரே இல்லாத மாதிரி மறுபடியும் சூப்பர் சையன் கோகு கூட சண்டை போட்டுட்டு இருப்பான். இப்பவே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கோகுவோட பவர் இன்னும் எவ்வளவு தூரம் மேல போகும். இதுக்கும் நான் இன்னும் மான்ஸ்ட்ரஸான பவர்லாம் நான் இன்னும் டிஸ்கிரைப் பண்ணவே ஆரம்பிக்கல. அதுக்கே ஒரு 10 பிளானட்டை விஷயமே இல்லாத மாதிரி அன்னைலேட் பண்ற அளவுக்கு கோகு கிட்ட பவர் இருக்கு. அப்படியே அங்க இருந்த ஃப்ரீசாவையும் சர்கையாமாலா பண்ணிட்டு வேற ஒரு பிளானட்டுக்கு போய் இன்ஸ்டன்ட் டிரான்ஸ்மிஷன், அதாவது டெலிபோர்டேஷன் பவர் வித் அன்லிமிட்டட் ரேஞ்ச் பவர் லெவலை சென்ஸ் பண்ணிட்டாலே போதும். இந்த யூனிவர்ஸ்ல எந்த மூலையில இருந்தாலும் அந்த பவர் லெவலுக்கு கோகுவால டெலிபோர்ட் பண்ணிட்டு வர முடியும். இதுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்க் செல் கேம்ஸ். இங்கே தான் ஒரு நார்மல் டிராகன் பால் ஃபேன் மொரட்டுத்தனமான ஃபேனா மாறின தருணம் இங்கே தான் வரும். இந்த ஆர்க் நடக்கும் போது தான் கோகு அண்ட் கோஹான் ஹைப்பர்பாலிக் டைம் சேம்பர்ல போய் ட்ரெயின் பண்ணுவாங்க. அந்த டைம் சேம்பரோட ஸ்பெஷாலிட்டியே எர்த்ல ஒரு நாள் போச்சுன்னா அந்த ஹைப்பர்பாலிக் டைம் சேம்பர்ல 1 இயர் போகும். ஸோ கோகு அண்ட் கோஹான் 1 வருஷம் ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. ஆனா எர்த்ல வெறும் ஒரே நாள் தான் போயிருக்கும். அதுவும் அந்த ஹைப்பர்பாலிக் டைம் சேம்பர்ல டெம்பரேச்சர், கிராவிட்டி
பனிஷிங்கா இருக்கும். ஈவன் மூச்சு விடவே கஷ்டமா இருக்கும். இங்கே தான் அவ்வளோ ரிகரஸ் ட்ரைனிங்க்கு அப்புறமா சூப்பர் சையன் 2 அச்சீவ் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறமா கோஹான் தான் செல்லையும் டிஃபீட் பண்ணிருப்பான். இந்த டைம்லயே கோகுவோட பவர் இப்ப நம்ம சோலார் சிஸ்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 to 6 சோலார் சிஸ்டமே ஈஸியா வெறும் 2% பவர், அதுவே அதிகம், அதை வச்சே டெஸ்ட்ராய் பண்ற அளவுக்கு கோகு இஸ் பவர்ஃபுல். அண்ட் இந்த ஆர்க் முடியும் போது தான் நான் கோஹானுக்கு, அதாவது கிட் கோஹானுக்கு நான் ரொம்ப பெரிய ஃபேனா மாறினேன். இங்க நடந்த பேட்டிலையும் கோகு செத்துடுவான். எத்தனை தடவைடா செல் அவனை செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துரும். எர்த்ல இருந்தா எர்த்தையும் சேர்த்து டெஸ்ட்ராய் பண்ணிடுவான் அப்படின்றதுக்காகவே கோகு செல்லையும் சேர்த்து டெலிபோர்ட் பண்ணிட்டு கிங்காயோட பிளானட்டுக்கு போயிடுவான். என்னடா அவன் செத்து வந்துட்டு இருக்கான், என்னடா விளையாடுறியா, எத்தனை தடவை சாவான், அவன் எப்போ உயிரோட வருவான்னு கேட்டீங்கன்னா, டிராகன் பால் சும்மா பேர் வைக்கல, உண்மையாலேயே இந்த அனிமேக்குள்ள ஒரு 7 டிராகன் பால் இருக்கும். அதை எல்லாத்தையுமே கேதர் பண்ணி ஷென்ரான் ஒரு டிராகன் அவேக்கன் பண்ணி அதுக்கு என்ன விஷ் கேட்டாலும் அதை கிராண்ட் பண்ணிடும். அந்த மாதிரி தான் கோகு 2 தடவை ரிவைவ் பண்ணி கொண்டு வருவாங்க. நெக்ஸ்ட் பூசாகா. இங்க தான் டிராகன் பால் ஜிலேயே கோகுவோட பீக் பவர் வெளியே வரும். சூப்பர் சேயன் 3 ஹேர் லாங் ஆகி எர்த்தே ஷேக் ஆகிற அளவுக்கு ஒரு இன்டென்ஸ் பவர் எமிட் பண்ணுவான் கோகு. சரி, பூசாகான்னு சொன்னியே, யார் அந்த பூன்னு கேட்டீங்கன்னா மாஜின் பூ. ஈவிலுக்கு ஒரு உருவம் இருக்கும்னா அது மாஜின் பூ தான். மாஜின் பூ எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னா, ஒரு பிளானட்க்கு போய் அவனே செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு வித்தின் செகண்ட்ஸ்ல ரீஜெனரேட் ஆகி அடுத்த பிளானட்டை டெஸ்ட்ராய் பண்றதுக்கு போயிடுவான். இது மாதிரி இவன் யூனிவர்ஸ் ஃபுல்லாமே டெஸ்ட்ராய் பண்ணாலும் மாஜின் பூவோட பவர் காலியே ஆகாது. இப்படி ஒரு ஈவில் கிரீச்சரை தான் கோகு டிஃபீட் பண்ணுவான். இது ஒரு பக்கம் இருக்க பிராலின் ஒரு லெஜெண்டரி சேயன் கூட சண்டை போட்டிருப்பான், ஒரு இன்விசிபிள் மான்ஸ்டர் கூட சண்டை போட்டிருப்பான். அண்ட் டேப்பியான் தீம்லாம் யாராலையுமே மறக்க முடியாது. இப்பயே கோகுவோட பவர் மெஷர் பண்ண முடியாத அளவுக்கு மேல போயிருக்கும். இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டுன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் தான் டிராகன் பால் சூப்பர்னே வரும். இங்கே தான் காட் லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷனே அட்டைன் பண்ணுவான் கோகு. அட்டைன் பண்ணது மட்டும் இல்லாம பியரஸ் த டெஸ்ட்ராயர், ஒரு டெஸ்ட்ராயர் காட் கூட டோ டு டோ போய் அவரோட பவர்ஸ் ஆல்மோஸ்ட் மேட்ச் பண்ற அளவுக்கு போயிருப்பான். அதுக்கப்புறமா பியரஸோட அட்டெண்டன்ட் வீஸ் கிட்ட ட்ரைனிங்க்கு போய் சூப்பர் சைன் ப்ளூன்னு ஒரு ஃபார்ம் அட்டைன் பண்ணிருவான். நார்மல் ஃபார்ம்ல இருந்து சூப்பர் சைனா மாறினா கோகுவோட பவர் into 3 times ஆகும். இப்ப சூப்பர் சையன் காடை விட 3 times பவர்ஃபுல் தான் இந்த சூப்பர் சையன் ப்ளூ. கோகு இதோடவாது நிப்பான்னு பார்த்தா அங்கேயும் நிறுத்த மாட்டான். சூப்பர் சையன் ப்ளூ இன்டு கயோகென் 20 times யூஸ் பண்ணுவான். ஒரு காட் பவர் into 3 times பண்ணா சூப்பர் சையன் ப்ளூ, அவன் அதுலயுமே எனர்ஜி மல்டிப்ளையர் into 20 times பண்ணுவான். அப்ப பாத்துக்கோங்க கோகுவோட பவர் எவ்வளவு இன்டென்ஸா இருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் கோகுவோட இப்போதைக்கு இருக்கிற ஃபைனல் ஃபார்ம் மிகத்தினோ கோகோய் அட்டானமஸ் அல்ட்ரா இன்ஸ்டிங்க்ட். இன் ஷார்ட், கோகுவால மல்டிபிள் யூனிவர்ஸையே ஒரு விஷயமே இல்லைங்கிற அளவுக்கு ஈஸியா டெஸ்ட்ராய் பண்ண முடியும். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் வேற ஒரு யூனிவர்ஸ், இன் பிரிசைஸ் யூனிவர்ஸ் 10ல இருக்கிற சுப்ரீம் கை அப்ரெண்டிஸ் கூடவே சண்டைக்கு போய் டிஃபீட்டும் பண்ணிருப்பான். டைம் ஸ்கிப் பண்ற ஹிட், அப்கமிங் டெஸ்ட்ராயர் காட் டாப், a warrior who can kill a destroyer god ஜீரன், தன்னோட உருவம் பவர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ண ஜாமசு, இந்த மாதிரி கோகு டிஃபீட் பண்ணாத வெர்சடைல் எனிமீஸே கிடையாது. டியூரபிலிட்டின்னு வந்தாலும் அவுட்டர் ஸ்பேஸ்லயே சர்வை பண்ண முடியும், டன்ஸ் ஆஃப் வெயிட் ஈஸியா பேர் பண்ண முடியும். பேட்டில் ஐக்யூன்னு வந்தாலும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் டைம் ஸ்கிப் பண்ற எனிமியவே டிஃபீட் பண்ணிருப்போம், அதுவும் ஆன்கோயிங் பேட்டில்லையே. பியரஸ் கூட சண்டை போடுறப்பையும் நெக்ஸ்ட் டைம் அவங்க ஃபிஸ்ட் கொலைட் ஆச்சுன்னா அதுல இருந்து வர ஷாக் வேவ்ஸ் மொத்த யூனிவர்ஸையுமே எரேஸ் பண்ற அளவுக்கு இன்டென்ஸா வந்துட்டு இருக்கும். அவ்வளோ பிரஷரான ஒரு சிச்சுவேஷன்லயும் அந்த ஷாக் வேவ்ஸை நல்லிஃபை பண்றதுக்கு ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிப்பான். இந்த அளவுக்கு ஸ்ட்ராட்டஜிக் மைண்ட் இருக்கிற ஒரு பர்சன் தான் கோகு. ஆனா ஹி இஸ் a kind hearted person. இப்போ அப்படியே பிக் 3 ஹீரோஸ் கிட்ட வந்தோம்னா, லூஃபியோட கியர் 5 இதை ஆக்டிவா வச்சுட்டு கோகு கூட சண்டைக்கு வந்தாலும் லூஃபியோட பவருக்கு நம்ம கோகுவால ஈஸியா டிஃபீட் பண்ணிட முடியாது. நருட்டோ இஸ் கிரேசி ஸ்ட்ராங், இம்மென்ஸ் அமௌண்ட் ஆஃப் சாக்ரா அண்ட் மூனோட ஒரு சைடையே அடிச்சு நொறுக்கி இருப்பாங்க. அதுவும் பேரியான் மோட்லாம் சொல்லவே வேணாம், அன்ஸ்டாப்பபிள் பீஸ்ட் தான் நருட்டோ. நெக்ஸ்ட் இச்சிகோ, மை ஸ்ட்ராங்கஸ்ட் இன் பிக் 3 இவன் தான். அதுவும் ட்ரூ பங்கை, ஹார்ன் ஆஃப் சால்வேஷன் இச்சிகோலாம் இம்மென்ஸ்லி ஸ்ட்ராங். நெக்ஸ்ட் சோல் கிங் கேண்டிடேட்டாவே இச்சிகோ தான் செலக்ட் பண்ணிருப்பாங்க. ஸ்ட்ராங்கஸ்ட் ஆஃப் ஸ்ட்ராங்கஸ்ட் தான் ஒரு சோல் கிங் கேண்டிடேட்டாவே செலக்ட் பண்ண முடியும். அப்படி இருக்கிற ஒரு பர்சன் தான் இச்சிகோ. இப்ப பேட்டிலுக்கு போவோம். தனித்தனியா வந்து சண்டை போட்டா கோகு இவங்கள ஒரு விஷயமே இல்லங்கிற மாதிரி டிஃபீட் பண்ணி அடிச்சு துரத்தி விட்டுருவான். அப்பயும் கோகுவோட ஸ்பீட், ரா பவர், காட்லி எனர்ஜி, இதுக்கு முன்னாடி இவங்க 3 பேர் இல்ல. நீங்க இந்த 4 பேரையுமே சேர்த்து கூட்டிட்டு வரீங்கன்னே வச்சுப்போமே, எவ்வளவு முக்கியம் நடக்காது. Because one thing, Goku is the greatest of all time. நான் இன்னும் கோகுவோட பவர்ஸை டிஸ்கிரைப் பண்ணோம்னா இன்னும் நிறைய இருக்கு. மூவிஸ்ல இருக்கு, ஃபியூஷன் டெக்னிக் இருக்கு, ஏகப்பட்ட திங்ஸ் இருக்கு. ஆனா இதுவே போதும். மல்டிபிள் யூனிவர்ஸையே டெஸ்ட்ராய் பண்ற ஒரு கேரக்டர் கிட்ட இந்த 4 பேரால நிக்க கூட முடியாது அப்படிங்கறது இப்பயாவது ஒத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். நாளைக்கு வர வீடியோ இன்னும் செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டரோட கேரக்டர் ஆர்க் தான் நெக்ஸ்ட் வீடியோ. Until then, tada.